வணக்கம்ங்க. எல்லாத்துக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ எங்கேருந்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அஜய் குங்கு மேட்ரிமோனிங்க ஒட்டஞ்சித்திரம் காவல் நிலையம் இதில் தாங்க இருக்குது, திண்டுக்கல் மாவட்டம். நம்ம மேட்ரிமோனி ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் முடிய போகிற தருவாயில் இருக்கிறனாலங்க இப்போ நிறையா ஜாதகங்கள் நமக்கு வந்துட்டு இருக்குங்க. அது குறிப்பாக பார்க்க போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்ங்க, அதாவது கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோங்க. இது கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் இயங்கிட்டு இருக்கிறனாலங்க நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க, நிறைய சுவிச்சுமா இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம், கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம், பசங்க ஜாதகம், அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம், பசங்க ஜாதகம், அதே வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம், பிள்ளைய ஜாதகம், பசங்க ஜாதகம், வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதகமே நம்மள்கிட்ட நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க, கோயம்புத்தூருங்க, சங்ககிரி, பெருந்துறை, சேலம், நாமக்கல், தாராபுரம், பொள்ளாச்சி, உடமலைப்பேட்டைங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலாயுதம்பாளையம், அந்த மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூருங்க, இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்து நம்ம கொங்கு வெள்ளாளர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கிருந்தெல்லாம் நமக்கு ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஆண்டவன் அருளாலும் அந்த முருகன் பெருமாள் அருளாலும் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க, நிறையா சுவிச்சுமா இருக்கனாலங்க நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கணுங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 90 92 94 26 31ங்க. இது 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட்டம் இது 3 அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் லிங்க் கம்ப்யூட்டரில் ஜாதகம், ஃபோட்டோ ஏற்றணுன்னே உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்க் அனுப்பிச்சு விட்டோன்னே நீங்கள் செல்லில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாங்க. நான் ஆஃபீஸ் தான் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம், இல்லை நாமக்கல்லில் இருக்கோம், இல்லை சங்ககிரியில் இருக்கோம், இல்லை பெருந்துறையில் இருக்கோம் அப்படிங்கிற நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே உங்கள் செல்லாக இருந்தாலும், லேப்டாப்பாக இருந்தாலும், கம்ப்யூட்டராக இருந்தாலும் எல்லாமே வச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் சிஸ்டமாக இருந்தாலும் எல்லாமே சிஸ்டத்துலேயே நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி வயசு, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 வயசு பாப்பாவுக்கு அப்படின்னா மாப்பிள்ளைன்ற எத்தனை வயசு பார்ப்பீங்க, ஒரு 3 வருஷம் வித்தியாசம். அந்த 3 வருஷம் வித்தியாசத்தை மட்டும் போட்டு டவுன்லோடு பண்ணிங்கன்னா அந்த 3 வருஷத்துள்ள ஜாதகம் மட்டுமே வந்துட்டு இருக்குங்க. இன்ஜினியர் ஜாதகமாக வந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி டாக்டர் பொண்ணுங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்கு. இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் நடிச்சினாலே என்னோட பயோட்டோட்டா எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி எல்லாமே வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருப்பேனுங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் பேசியிருப்பாங்க, நான் பேசியிருப்பேன். இந்த மாதிரி நிறையா இது கன்ஃபர்மேஷனாக போயிட்டு இருக்குங்க. இந்த ஆடி வந்து முடிஞ்சிச்சுன்னா 15வது வருஷம் நடைமுறைக்கு வருதுங்க நம்ம மேட்ரிமோனிங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரமாகவே டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் எந்த மாதிரி கான்செப்ட், நம்ம வசதி கூட இருக்கணும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டில் இருக்கீங்களோ அந்த மாதிரி கான்செப்ட்லேயே நீங்கள் ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட்டோ எடுத்துக்கலாமுங்க. அந்த பையன் எந்த ஊர் என்ன வேறு, இப்போ குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டி தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி கரூரில் இருக்கீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டி தான் பார்ப்பீங்க. அந்த மாவட்டத்திலேயே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாமுங்க. இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கலாமுங்க, நம்ம திருப்பூர்னா திருப்பூர் சைடு எடுத்துக்கலாமுங்க. இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் நான் போட்டிருக்கிறேனுங்க. இந்த மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது ஜாதகங்கள் நிறைய வந்துருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 10,000 ஜாதகங்கள்ட்ட நம்ம நிறைய மேலே இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அதில் என்ன மாதிரி கான்செப்ட், எந்த மாதிரி வரன்கள் வேணும் என்னங்க நீங்களாக பார்த்துக்கலாமுங்க. இது எல்லாமே வந்துங்க நீங்கள் ஒன்றும் அந்த புரோக்கரு அது இதெல்லாம் நம்ம அவங்கள குறை சொல்ல வேண்டியது இல்லைங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேனுங்க, அவங்கள மாதிரியெல்லாம் இல்லைங்க. நீங்களாகவே செல்லில் பார்த்துக்கலாம், செல்லில் எடுத்துக்கலாமுங்க. நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீடாக இருந்தாலும் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நீங்களாகவே நேரடியாகவே பேசி இந்த திருமணத்தை முடிச்சு கொள்ளலாமுங்க. கமிஷன் எதுவுமே இல்லைங்க. அதனால் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கறனாலங்க உங்களோட பொண்ணுங்க ஜாதகமாக இருந்தாலும் பசங்க ஜாதகமாக இருந்தாலும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க. நீங்கள் ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட்டா அனுப்பிச்சுடும். அந்த டாக்டராக இருந்தாலும் சரிங்க, ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிங்க, +2 இருந்தாலும் சரிங்க, சொந்த தொழில் விவசாயம் பார்க்குற பசங்களாக இருந்தாலுமே நான் நிறைய ஜாதகம் நம்மள்கிட்ட ஆண்டவன் அருளாலும், இந்த முருகன் அருளாலும், நம்ம கனகம்பட்டி சித்தர் அருளாலும் நிறைய ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணுங்க ஜாதகம் வந்தாலும் பசங்க ஜாதகம் வந்தாலும் மறக்காமல் அனுப்பிச்சுடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரமுங்க. எப்போ பேசினாலுமே ஒரு சின்ன கான்செப்ட் இல்லைங்க. எப்போவுமே வந்து நம்ம தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் சிறப்புங்க, நம்ம வச்ச தொழிலும் எந்த தொழிலாக இருந்தாலும் சிறக்குங்க. அதனால் நம்ம தாய் தகப்பனை வீட்டில் வச்சு நல்ல முறையாக பார்த்துக்குங்க. நமக்கு தாய் இல்லாமல் நம்ம பிறந்திருக்க மாட்டோம். ஏன்னா நிறைய வீடியோவில் நான் நிறைய பேசியிருப்பேன், நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க,
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபரும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தாய்க்கு மீன் எதுவுமே இல்லைங்க, கடவுள் இல்லைன்னு சொன்ன மாதிரிங்க. நம்ம தாய் தான் நமக்கு ஒரு கடவுள், நம்ம தாய் தான் நம்ம ஒரு பிறப்பு, நம்மளை உருவாக்கின ஒரு தாய். அதனால தாய் தகப்பனா மனங்கோணாமல் நீங்கள் வச்சுக்கோங்க, மனங்கோணாமல் வீட்டில் வச்சு நல்ல முறையாக பார்த்துங்க. என்னோட வேண்டுகோள் என்ன இதே தானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்க. பைக்கில் போனாலும் காரில் போனாலுமே, பைக்கில் போனாலுமே பெல்ட் ஷீட்டு, பைக்கில் போனால் ஹெல்மெட்டை போட்டுக்குங்க. அதே மாதிரி கார் ஓட்டும் போது கார் பெல்ட் ஷீட்டை போட்டுங்க. சூதானமாக போங்க, சூதானமாக வாங்க. எல்லா பக்கமே இந்த ரோடு வேலை ஆரம்பித்து நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேடு பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க. கொஞ்சம் மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க. நம்ம உயிர் விலை மதிக்க முடியாத உயிருங்க, அதையும் பாதுகாத்துங்க. நன்றி வணக்கம். ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க. நன்றி வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரங்க. மறக்காமல் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டாவோட அனுப்பிச்சுடுங்க. நன்றி வணக்கங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போங்க. நன்றி வணக்கம்.